காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன் 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 துதிப்பேன். பாவங்கள் பல நாள் செய்திட்டாலும் பாவியன் மீது தன்னை சொரிந்து, பாவங்கள் பல நாள் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சொரிந்து என்னை மீட்டு காத்து நடத்திய எந்த இயேசுவை துதிப்பேன். என்னை மீட்டு காத்து நடத்திய எந்த இயேசுவை துதிப்பேன் 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 துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன் 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 துதிப்பேன். நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும் துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும் துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும் என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்த இயேசுவை துதிப்பேன். என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்த இயேசுவை துதிப்பேன் 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 துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன் 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 துதிப்பேன். வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. ஏழை நானே பாதம் பணிந்து எந்த இயேசுவை துதிப்பேன். ஏழை நானே பாதம் பணிந்து எந்த இயேசுவை துதிப்பேன் 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 துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன் 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 துதிப்பேன். ஆமாண்டவரே, வாக்குறுதிகள் பிரியப்படுகிறது. இவனே நன்றி ஊற்றிக்கிறதால் சோத்ரான்றே. தூக்கில ஏற்ற இன்பமாய் குடியால் நன்றி ஊற்றிக்கிறதால் சோத்ரான்றே. சோத்திர பதிவுடைய மையப்படுத்திதான் சொல்கிறானே. நன்றி ஊற்றிக்கிறதால் சோத்திரம் மகிமை ஒவ்வொரு நாள் காணவும் மகிமையை அனுபவிக்கும், மகிமையை சாட்சியா சொல்லவும் அப்பா எங்களை மையான சாட்சியாளை நிறுத்தும்படியாக இருக்கின்ற சோத்ராண்டவரை. அலையா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மைக்காக மாத்திரமல்ல மேன்மையான காரியங்களை ஆவியை சொந்திக்கிட்டதுனால முதலாவது ராஜ்யத்தியாக நீ தேடும்போது வேலை உங்களுக்கு கூட கொடுக்க அப்படின்னு சொல்லி வார்த்தையின்படி அப்பா முதலாவது தேட வேண்டிய காரியங்களை தேடுறதுக்குனால நீர் கிருஷ்ணப்பா சோத்ரான்ற. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தோம், ஞானத்தை சம்பாதி சொல்லிக்கிறேன். நன்றி ஊற்றிக்கிறதா சோத்ராண்டவரே. ஆல்ரெடியா சோத்திரம் சோத்திரம். இந்த மாயமான உலகத்திலே ஆண்டு ஒரு நிரந்தரமற்ற உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சோத்திரம். நிச்சயமானவைகளை பற்றி கொண்டிருக்கிறாக இவளை கண்டு ஆசைக்க முடியாது இருக்கின்ற சோத்திராண்டவரே. ஆல்ரெடியா எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பெருகொண்டால் சிறுகனப்பா சோத்திரம். நாமத்தை மட்டும் பயன்படுத்த ஆசையும் பண்ற எல்லா துதிக்கான நான் நேரே எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பலவல்ல நாமத்தில் தாழ்மைக்கு தெரிந்தாலே வீராவே. ஆமென். மகிமைப்படுவாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய நாம் கர்த்தரை சோத்தரிப்போம்.
இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற ஜஸ்டின் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையிலும் கூட அவருடைய கிருபையினால் இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தராகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையினால இன்னும் அதிகமாய் நம்மளை ஊன்ற கட்டும்படியாகவும் நம்மளை விழிப்புள்ளவர்களாய் மாற்றும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியமாய் நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த அதிகாலை ஜெபத்துக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பல ரீதியிலே நார்த் இந்தியாவில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறபடியால ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக இந்த கடைசி நாட்களிலே இந்த ஊழியங்கள் கர்த்தர் பெருக செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலோட கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமா கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. ஸ்தோத்திரம். மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலிருந்து 34வது வசனத்தில் வரையும் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசுவே அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்ற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராக இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் 2 குருடர்கள் வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு இந்த வழியாய் போகிறார்கள் என்ற உடனே அவர்கள், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். உடனே கர்த்தர் அந்த இடத்துல நின்றார் என்று வாசிக்கிறோம். உடனே அவர்கள் தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் உடனே கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்தி அவர்களை பார்வையடை செய்தார் என்று இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த காலைகளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் நம்மில் கவனம் வைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற தலைப்பிலே அந்த வார்த்தை சொல்ல அடியேன் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம மேல் கவனம் வைப்பார் என்ற ஒரு 4-5 காரியத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம மேல் கவனம் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, இறங்கும் கர்த்தாவே என்று அவர்கள் கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஏகப்பட்ட ஜனங்கள் கூட போகிறாங்க. ஆனால் கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இந்த காலை வேளையும் கூட கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றவங்களை கர்த்தர் கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கதவு பூட்டி இருந்தாலும் கர்த்தர் நம்மளை கவனித்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். கதவு பூட்டி இருந்தாலும் வெளியரங்கமாய் அவர் நமக்கு பதில் கொடுக்கிற பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்துல அழுது கொண்டிருந்தால் அந்த சர்ச்சில் இருக்கிற ஏலி கூட கவனிக்கல, ஆனா கர்த்தர் கவனித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காலவெளியில கர்த்தர் நம்மேல் கவனம் வைப்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளா நாம் காணப்படும் போது கர்த்தருடைய கவனம் நம்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான் என்று வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல எசேக்கியா மிகவும் அழுதான். உடனடியாகவே பதில் கிடைத்தது. காரியத்தை ஒழுங்குபடுத்தும், மரித்து போவீர் என்ற வார்த்தைக்கு பதில் எதிர்மாறாய் உடனே அந்த முற்றத்துக்கு அப்பால் போவதற்கு முன்பாக திருப்பவும் அந்த தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஜெபம் கர்த்தரை நம்மளை கவனிக்க செய்யும். நம்முடைய உண்மையான ஜெபம் கர்த்தரை நாம் கவனிக்க செய்யும். எலியா, கர்த்தாவே என்னை கேட்டருளும், அவன் பலியை விடுத்த செப்பனிட்டு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினியை கர்த்தர் இறக்கி அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காலவெளியில கர்த்தர் நம்ம கவனம் வைப்பதற்கு ஒரு சில காரியத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கும். அதுல முதலாவது
நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். கதவு பூட்டி இருக்கலாம், யாரும் பார்க்கலன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். சங்கீதம் 55வது சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது, 66ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது, மெய்யாகவே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். அநேக சங்கீதத்துல தாவீது இப்படியாக எழுதுகிறார், என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், ஜெபத்தை அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லிதான் நாம் வாசிக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் அதிகமாக பேசுகிற பிள்ளைகளாய், கர்த்தரிடத்திலே போராடுகிற பிள்ளைகளாய் பவுல் சொல்லுகிறார், என் ஜெபத்தில நான் போராடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார், கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாம் ஜெபத்திலே அவர் அதிகமாய் அவர் நேரங்களை செலவு பண்ணுவதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கூட கெத்செமனே தோட்டத்தில அவர் ஜெபித்த பொழுது பிதா அவரை கண்ணோக்கினார், தூதனை கொண்டு பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கவனம் நம்மேல் வருகிறது. தேசத்துக்காக ஜெபிக்கும் போது, பக்கத்துல வீட்டு ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்கிறார். தேசத்துல அநேக இடத்துல மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிப்பது ஒரு 4 சுவற்றுக்குள் நாம் செய்து கொண்டிருந்தாலும் கிலோமீட்டர், பல 1000 கிலோமீட்டர் தாண்டி அங்க ஒரு விடுதலை நடப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜெபத்தை அவர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நல்ல நம்மளை கவனிக்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். 2வதாக நம்முடைய ஜீவியம் கர்த்தரை கவனிக்க செய்கிறது. யோபு குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், 1வது அதிகாரம் 8வது வசனத்துல யோபுவினுடைய ஜீவியத்தை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன் என்று நாம் வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய ஜீவியத்தை மேல் கர்த்தர் கவனம் வைத்ததுனாலதான் எதிர்காலத்தில் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் நம்மளை அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 47வது வசனத்துல நாத்தான் வேலை குறித்து கர்த்தர், அவன் மரத்தடியில தான் இருக்கிறான், அத்தி மரத்தின் அடி கீழே இருக்கிறான். நாத்தான் வேலை குறித்து கர்த்தர் அவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறார். கபடற்ற உத்தம இஸ்தரவேலன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் நம்மளை கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தை கவனிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கவனிக்கிறார். 51ஆம் சங்கீதத்துல தாவீது கர்த்தரிடத்துல முறையிட்டு ஜெபிக்கிற ஒரு சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அவன் அந்த ஜனங்களை தொகையிட்டான். அந்த காரியத்துல அவன் வேதனைப்பட்டதுபடினால அந்த இடத்துல அவன் போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனை எல்லா காரியத்திலையும் அவர் கவனம் வைக்கிற தேவனா இருக்கிறார். சவுல் பாருங்க, அவன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை தாண்டி அவன் மிருகங்களுடைய சத்தத்தை அந்த சாமுவேல் மூலமா அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொன்ன காரியத்தை முற்றிலுமா முடிக்கல. அவன் நல்ல மிருகங்களை எல்லாம் அவன் சேர்த்து கொண்டான். அந்த மிருகங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். இந்த காலவெளியில நம்முடைய ஜீவியம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறது? 3வதாக ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிரியைகள் மேல் கர்த்தர் கவனம் வைக்கிறார். நம்முடைய செயல்களின் மேல் கர்த்தர் கவனம் வைக்கிறார். ஆபிரகாமினுடைய விசுவாசம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் இன்றைக்கும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் பேசும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் தருகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம எவ்வளவு பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். உலகம் பார்க்காம இருக்கலாம், கூட இருக்கிறவங்க பார்க்காம கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கால வேளையில நம்முடைய கிரியைகள் தான் விதைப்பதற்கு சமம். நம்ம விதைக்க கர்த்தர் அவனை அதை கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அநேக மிஷினரிகள் மறைந்துட்டாங்க, ஆனா அவங்களுடைய கிரியைகள் இன்றும் பேசி கொண்டிருக்கிறது. சாரால் டக்கர் என்ற காலேஜை பத்தி நமக்கு நன்றாக தெரியும். அது ஒரு ஊனமுற்ற ஒரு லேடி தான். அவங்களால எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆனா அவங்களுக்கு கிடைத்த உதவி பணத்தை கொண்டுதான் அந்த திருநெல்வேலியில அந்த சாரால் டக்கருங்கிற காலேஜ் உண்டானது. கிட்டத்தட்ட இப்போ 3000 பிள்ளைங்க அங்க படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஊனமற்ற ஒரு லேடி தான். அவங்களுக்கு துணி எடுக்க அவங்களுக்கு உதவி செய்த கொடுத்த அந்த பணத்தை கொண்டு இவர்கள் எங்கள் விதைத்ததினால இன்றைக்கு 3000த்துக்கு அதிகமான பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர்களுக்கு கத்தரை பற்றி தானே ஒரு அறிவை அங்கே விதைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபத்தை அவர் கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜீவித்தை அவர் பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய செயல்களை அவர் கிரியைகளை அவர் கர்த்தர் பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 4வதாக நம்முடைய எதிர்ப்புகள் மேல் கர்த்தருக்கு கவனம் இருக்கிறது. நம்முடைய வியாதி இருக்கலாம்,
பிரச்சனை இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிர்மாறா இருக்கலாம், கர்த்தர் கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசாவை பார்த்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், எலிசா கேஎஸ்ஐ பார்த்து சொல்கிறார், அவர்களிடத்தில் இருப்பதை பார்க்கல நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷனை சுற்றிலும் பரம சேனை அந்த இடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எதிர்ப்புகள் மத்தியில நாம் தனி ஒருவனாய் இருக்கிறது போல தெரியலாம், நம்மளை சுற்றிலும் கர்த்தருடைய சேனை கூட இருப்பதை அந்த எலிசா ஜெபித்ததன் மூலமாக அந்த வேலைக்காரன் கண்களை கர்த்தர் திறந்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஏரோது பிள்ளையை கொல்ல தேடுவான் என்ற உடனே யோசேப்பின் மூலமா ஆண்டவர் உடனே எகிப்துக்கு போங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த எதிர்ப்பின் மத்தியில கர்த்தருடைய கவனம் நம்மேல் வருகிறது. நம்முடைய வியாதி இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், சத்துருடைய கிரிகள் இருக்கலாம், அந்த பலவிதமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தருடைய கவனம் உண்மையாகவே நம்மேல் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பழி வாங்குகிற தேவன். நான் பார்த்துகள் பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கால வேளையில நம்முடைய எதிர்ப்புகள் மேல் கர்த்தர் கவனம் வைத்துக் கொண்டிருக்கிறார். யாருமே பார்க்கல, கர்த்தர் நமக்கு உதவி செய்யல அப்படி சொல்லி நம் கலங்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய எதிர்ப்புகளை கர்த்தர் பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். பாருங்க, ஆண் பிள்ளைகளை கொள்வதற்கு உத்தரவு போட்டான், ஆனா மருத்துவச்சிகள் பாருங்க அந்த ஆண் பிள்ளைகளை கொல்லல. கர்த்தர் அந்த கிரியை கர்த்தர் பார்த்தார், அந்த எதிர்ப்புல கர்த்தர் உதவி செய்தார். அதனாலதான் மருத்துவச்சிகள் குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணிறார் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய கவனம் நம்மேல் திரும்புவதற்கு நல்ல ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகள் கர்த்தர் பார்க்கிற விதமாய் ஆபேலை போல, ஆபிரகாமை போல, மோசேயினுடைய கிரியை பாருங்க. 20 லட்சம் பேரை அவன் நடத்தி செல்கிறான். ஆனா ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னுடைய பேரை கிறுக்கி போடும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அப்படிலாம் அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவனை குறித்து சாட்சி சொல்ற தேவனுடைய வீட்டில் அவன் எங்கு உண்மை உள்ளவன், சாந்தம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய சுபாவத்தை, அவனுடைய கிரியை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து இப்படி எழுதப்பட்ட உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் வசனத்தை காத்து கொண்டபடியால் உனக்கு இதோ திறந்த வாசல் என்றெல்லாம் வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார், கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கர்த்தருடைய கவனம் நம்மேல் படும்படியாக இந்த கால வேளையில பல காரியங்கள் இருந்தாலும், பல வேலைகள் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை அவர் கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். யோபை போல, தானியலை போல, எஸ்தரை போல அவரோட ஜீவியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்தார். சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தது. மொர்தெக்காய் என்னுடைய காரியம், நெகேமியாவுடைய காரியம், சூழ்நிலை எதி ஒரு கையில பட்டயம், ஒரு கையில வேலை செய்தார். இப்படி அவர்களாம் கிரியை செய்தார். இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக அநேக கிரியைகளை செய்வோமாக. நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது அடுத்த 4வது நம்முடைய எதிர்ப்புகள் மேல் கர்த்தர் கவனம் வைத்துக் கொண்டிருக்கார். சபையில எதிர்ப்புகள் இருக்கலாம், ஊழியத்தில் எதிர்ப்புகள் இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். துக்கப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது என்றெல்லாம் பார்க்கிறோம். கோலியாத்து பாருங்க, கோலியாத்துக்கு முன்பாக சாமுவேல் நிற்கிறார். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ நிந்தித்த அந்த தாவீது சொல்கிறார், நிந்தித்த கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தினால நான் வருகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த யுத்தத்திலே அவன் ஜெயித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய ஜெயத்தின் மேல் கர்த்தர் கவனம் வைக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல கடல் கடந்து இப்படி வருகிறார்கள், நீர்தான் அந்த காரியத்தை செய்தீர் என்று பாடுகிறார்கள். அந்த செங்கடலை கடந்து வந்து அவர் ஜெயித்ததினால் அவர்கள் பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நமக்கு ஒரு ஜெயத்தின் பாட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஜெயத்தினுடைய பாடலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் ஜெயத்தை பெறுவதற்கு முன்பாகவே அநேகர் பாடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை பலத்தால் இடை கட்டி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய கைகளை யுத்தத்துக்கும் போருக்கும் பழக்குவிக்கிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில கர்த்தருடைய கவனம் நம்மேல் விழட்டும். கர்த்தருடைய கவனம். அன்றைக்கு அந்த குருடர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அநேகர் கூட போறாங்க, ஆனா கூப்பிடுவோட சத்தத்தை கேட்டா
வழி அருகே உட்கார்ந்திருக்க அந்த குருடர்களுடைய சத்தத்தை கேட்டார். அநேகர் நெருங்கி போனாலும் அந்த சத்தத்தை கேட்டு கத்தர் நின்றார் என்று வாசிக்கிறோம். உடனடியாக ஜனங்கள் எல்லாம் அதட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் சத்தமாய் கூப்பிட்டு பொழுது இயேசு, கத்தராகிய இயேசு அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கதவு பூட்டி இருக்கலாம், யாரும் நம்மளை பார்க்கலன்னு சொல்லி நினைக்கலாம். கத்தர் நம்மளை பார்க்கிறார், நம்ம ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். விதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறார், அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கத்தர் நம்மளை கவனிக்கிற ஒரு தேவன். இந்த நாளிலே என்னை யாரும் பார்க்கல, என்னோட ஊழியங்களை யாரும் பார்க்கல, என்னோட செயல்களை யாரும் பார்க்கலன்னு சொல்லி நாம் நினைக்கல. கத்தர் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தலைகுனிய விடவே மாட்டார், நம்மளை தோற்று போக விடவே மாட்டார். நம்மளை ஜெயத்தின் மேல் அடைந்து கத்தருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்வதற்கு அவர் எதிர்பார்ப்பாய் நமக்கு கிருபை தந்து அபிஷேகத்தை தந்து அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் அவரை கவனிக்க செய்கிறது. நம்முடைய ஜீவியம் அவரை யோசேப்பை போல, யோபை போல கவனிக்க செய்கிறது. நாத்தான்வேலை போல, நாத்தான்வேலுக்கு தெரியல, என்னை எப்படி தெரியும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார். ஆனா கத்தர் அந்த மரத்தடியில எங்க இருந்தாலும் சரி, கத்தர் நம்முடைய ஜீவன் கத்தருக்கு தெரியும், நம்முடைய செயல்பாடுகள் கத்தருக்கு தெரியும். கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 சபைகளை பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வித காரியங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளை அந்த ஜெபத்தின் மூலமா, கிரியின் மூலமா, ஜீவியத்தின் மூலமா, நம்முடைய எதிர்ப்புகளின் மூலமா கத்தருடைய கவனத்தை திருப்ப கத்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கத்தருடைய கவனம் மனுஷன் பார்க்கிறானா இல்லையா, கத்தர் பார்த்தால் போதும். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அந்த பேதுரு ஆண்டவரை மறுதளித்து விட்டான். ஆனால் கத்தருடைய பார்வை பார்த்தவனா மிகுந்த மனங்கசந்தாலும் கத்தருடைய ஒரே பார்வை தான் அவனுடைய ஊழியத்தை, அவனுடைய ஜீவியத்தையே மாற்றிட்டு, அவனுடைய செயல்பாடையும் மாற்றிட்டு. இந்த பார்வைக்கு அந்த யூதாஸ் இடம் கொடுக்கல, ஆனா பேதுரு இடம் கொடுத்தபடினால் கத்தர் அவனை பார்த்த பொழுது அந்த பார்வை அவனை மாற்றிட்டு என்று எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலமா அவனுடைய மனஸ்தாபப்பட்ட அழுதான் கத்தர் அவனிடத்துல ஊழியத்தை கொடுத்தாரு. இன்று வரைக்கும் பேதுரு குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை செய்தாலும் கத்தர் நம்ம மேல இருக்கிறார். கத்தருக்காக படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு காரியமும் விருதாவாய் போகாது. கத்தர் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரியைகளை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்னும் அதிகமாய் நாம் ஓடுவோம். அந்த எலியை பார்த்து கத்தர் சொன்னது போல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அவன் சூரிய செடியில படுத்து கொண்ட பொழுது தூதன் தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து எழுப்பினது போல நாம் மீண்டும் கத்தருக்காக ஓடுவோம். சின்ன காரியம் செய்தாலும் சரி, பெரிய காரியங்கள் செய்தாலும் சரி, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிப்பது போல கத்தருக்காக நாம் விதைப்போம், கத்தருக்காக கிரியை செய்வோம், கத்தருக்காக பாடுபடுவோம். நிச்சயமாகவே பரலோகத்திலே நாம் அறுப்போம், அதனுடைய பலனை காண்போம் என்ற விசுவாசத்தை நம்ம கத்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. நம்முடைய எதிர்ப்புகளிலே கத்தர் கூட இருக்கிறார். நம்முடைய வேதனை மத்தியில கத்தர் கூட இருக்கிறார். தனி உறவனாய் நாம் கஷ்டப்படல, கத்தர் நம்மளோடு இருக்கிறார். இந்த தாவீதோடு இருந்தார் கர்த்தர், தானியேலோடு இருந்தார் கர்த்தர், சாத்ராக் மேஷாக்கோடு கர்த்தர் இருந்தார், பவுலோடு கர்த்தர் இருந்தார், பேதுருவோடு கர்த்தர் இருந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தருடைய கிரியை நம்மளோடு இருக்கிறது, செயல் நம்மளோடு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதை நாம் துக்கப்பட வேண்டியதில்லை. இந்த கவனம் கண்டிப்பாய் நமக்கு கிரியை செய்யும். இந்த கவனம் கண்டிப்பாய் நம்மளை ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பவுல் சொல்லுகிற, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் குறியிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக்கை பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருக்கு இன்னும் பலப்படுவோம். வருகிற நாட்கள் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாய் நாம் ஊன்ற கட்டப்படுவோம். கர்த்தர் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கவனிக்கிற ஒரு தேவன். மனுஷன் பார்த்துட்டு பார்க்காம போனாலும் சரி, கர்த்தர் நம்முடைய இருதயத்தினுடைய உள்ளிந்திரங்களை அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று வாசிக்கிறார்.
கத்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார். கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கத்தர் அடியன் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். அந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்கிற பாசம் சிரமம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்கள் அதிகமாய் பெருக பண்ணுவாராக. கத்தருடைய பார்வை, கத்தருடைய கண்கள் நம்மில் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த செய்திக்காக கத்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.